க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மகர ராசியிலே சுக்கிர பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான் 3 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே புதன் பகவான், சனி பகவான், ராகு பகவான் 3 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி மகர ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் இலையும் இன்று செய்யலாம் நாளை செய்யலாம் என்று தள்ளிப்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஒரு மந்த நிலை ஏற்படும், ஒரு தனம் தட்டுப்படும். புதன் பகவான் இம்மாதம் முழுவதும் ராசியிலே பயணம் செய்வதும் இம்மாதத்துடைய பிற்பகுதியிலே சுக்கிரவன், செவ்வாய் பகவான், சூரிய பகவானும் பயணம் செய்வதாலும் எடுத்த முயற்சியை வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள். பாகிஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனம் குடும்ப பாகிஸ்தானாதிபதி ஸ்தானத்திலே இம்மாதம் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம். கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பணவரவுகள் தாராளமாக கிடைக்கும். இடங்களிலிருந்து பணவரவுகள் தாராளமாக கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீர்கள். ஒரு தெளிவு இருக்கும். எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானத்தை தைரிய வீரிய ஸ்தானாதிபதி பார்வையிடுவதும் பார்வையும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் விடுவதாலும் சகோதரருடன் அனுசரித்து போவது நல்லது. இளைய சகோதரர்களுடைய உடனடியில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் இருந்து ராசியிலே அவர் பயணம் செய்வதால் ஏழைக்கு பிறகு அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். பிற்பகுதியிலே பூமி, வீடு, வாகனத்தால் ஆதாயம் உண்டு. வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள். ஸ்தானத்தில் குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீண்ட குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிலைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறும். சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள். குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்களாம் கடனில் இருந்து மீள்வீர்கள். சிலர் கையில் ஒரு சிறு தொகையாவது அசரில் வர வைப்பீர்கள். கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் களத்திர ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இலக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. இவர்களெல்லாம் கூட்டுதலில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்தவித கிரகங்களும் அல்ல. அஷ்டமஸ்தானாதிபதி ராஜனம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனை தலையிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படும். தேவை எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் ஆதரவு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வரும். சில விஷயங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். இதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பார்வையிடுவதால் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. உழைப்பும் தேவை. மக்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைக்கும். பணிகள் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். பிறகு அரசியலில் நல்ல முன்னேற்றமும்
உயர் பொறுப்புகளும் தேடி வரும் பல்வேறு போட்டிகளுக்கு இடையிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதால் மூத்த சசுருடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். இதில் இம்மாதத்துடைய முற்பகுதியிலே சுக்கிர பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருப்பதும் விரயஸ்தானாதிபதி ராசியும் செய்து கொண்டிருப்பதாலும் வெளிநாடு செல்வதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகின்றது. இறைவனுடைய திருப்பொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லா இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ராமன். நன்றி, வணக்கம்.